So good evening students. Today we will see the current affairs analysis dated from 29th and 30 and 31st August 2024. The first article related to the recently we have seen previous class la SSBN, that is ship submersible ballistic missile, that is Arigat. So SSBN பொறுத்த வரைக்கும் நம்ம இண்டிஜினியஸாக இப்போ மேக் பண்ண ஆரம்பிச்சிடும். முன்னாடி we have purchased from Russia, that is அகுல்யா கிளாஸ், அப்புறம் சார்லி கிளாஸ். ஸோ அங்கேருந்து வாங்கி we like owned it. அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம். இப்போ இண்டிஜினியஸ்லி we made the first SSBN nuclear submarine, that is called Arihant. அதுக்கு பிறகு இப்போ செகண்ட் சப்மரின், தட் இஸ் அரிகாத். ஸோ நியூக்ளியர் சப்மரினை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வி ஹவ் சீன் இன் த லாஸ்ட் கிளாஸ், தட் இஸ் ப்ரெஷரைஸ்ட் வாட்டர் ரியாக்டர். இதில் வந்து ஹெவி வாட்டர்ஸ் பயன்படுத்தலை, லைட் வாட்டர்ஸ் வேர் யூஸ்ட். வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லைட் வாட்டர் அண்ட் ஹெவி வாட்டர்? ப்ரெஷரைஸ்ட், அது ப்ரெஷரைஸ்ட் நீங்கள் சொல்கிறது. நான் லைட் வாட்டர், ஹெவி வாட்டர்ஸ் ஹெவி வாட்டர்ஸ் வந்து மூமெண்ட் ஆஃப் நியூட்ரான்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், சரியா? இது வந்து ரெஸ்ட்ரிக்ட் லெஸ்ஸாக இருக்கும் லைட் வாட்டர்ஸ். லைட் வாட்டர்னா நார்மல் வாட்டர். ஹெவி வாட்டர்ஸ் அப்படின்னா D2O, டிட்டோரியம் ஆக்சைடு இஸ் யூஸ்ட். ஸோ ப்ரெஷரைஸ்ட் வாட்டர் ரியாக்டர்ஸ் இங்கே லைட் வாட்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. இங்கே யுரேனியம் என்ரிச்மெண்ட் வந்து 83 to 85, சரியா? என்ரிச்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, சப்மரைன்ஸ் வந்து ரன் ஆகிறது, ஃபியூவல், எலக்ட்ரிசிட்டி. வி ஹேவிங் டீசல் சப்மரைன் ஆல்சோ, தட் இஸ் ஸ்கார்பியன் கிளாஸ். இப்போவும் வர மாட்டேங்குது. என்ன ப்ராஜெக்ட் நேம்? ப்ராஜெக்ட் 75, P75I அப்படின்னு பேர். ஸோ இதில் 6 சப்மரைன்ஸ், தட் இஸ் ஸ்கார்பியன் கிளாஸ் டீசல் சப்மரைன்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் தான் ப்ராஜெக்ட் 75I அப்படின்னு பேர். ஸோ அரிகாத் அப்படின்றது செகண்ட் சப்மரைன், நியூக்ளியர் பவர்ட் சப்மரைன். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய மிசைல் வந்துட்டு தட் இஸ் சகரிகா கிளாஸ் மிசைல், தட் இஸ் K4 அண்ட் K15. இந்த ரெண்டு மிசைல்ஸை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ K4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும், 3000லேருந்து 3500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் அடிக்கக்கூடியது. இது சப்மரைன்லேருந்து லான்ச் பண்ணக்கூடியது. இப்போ சப்மரைன் அண்டர் வாட்டரில் இருக்கும், இட் வில் பி ஹியர் சப்மரைன். இதில் லேண்டில் இருக்கக்கூடிய ஷிப் அடிக்கிறது, இல்லைன்னா லேண்ட் லைக் பாகிஸ்தான் பக்கத்தில் போயிட்டு குஜராத்தோட கோஸ்ட்லேருந்து வி கேன் அட்டாக் this land. So K4 3000லேருந்து 3500னா சைனாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைக்கும் நம்ம இதன் மூலமாக தாக்குதல் நடத்த முடியும். அது மாதிரி பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் 750 கிலோமீட்டர்ஸ். K15 தட் இஸ் 750 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் தாக்குதல் நடத்தக்கூடியது K15. ஸோ K15 எடுத்துக்கிட்டிங்கன்னா அரிகாத்தில் 12 மிசைல்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, 12 மிசைல்ஸ். K4 எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் பி 4 மிசைல்ஸ், 3000லேருந்து 3500 ரேஞ்ச் வரைக்கும் தாக்குதல் நடத்தக்கூடிய. ஸோ அந்த மாதிரி நிக்கோபார் இது பேட்ரோல் அரிகாத் வந்து ஃபஸ்ட்டு பேட்ரோலிங்கை முடிச்சிருச்சு, சரி. 2018 இட் வாஸ் லான்ச், நவ் இட் இஸ் அரிகாத். நெக்ஸ்ட் வந்து அரித்மான், ஆர் யூ கேன் கால் த நேம் S4. இப்போ சொல்கிறாங்க S4 அப்படின்றது. லான்ச் பண்ணும்போது அண்ணா நெய்மை சொல்லுவாங்க, அரித்மான் அப்படின்னு பேர். ஸோ தேட்ஸ் ஆல். இப்போ இது எங்கே மேக் பண்ணாங்கன்னா விசாகப்பட்டினம், சரியா? அப்புறம் இதில் அட்வான்ஸ் ஃப்ரம் தி அரிஹந்தை விட இது அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. எனிமியோட சோனார் ரேஸ்லேருந்து, சோனார் வேவ்ஸ்லேருந்து தப்பிக்கக்கூடிய ஆற்றல் உடையது அப்படின்னு சொல்லப்படுது, சரியா? தென் இட் வில் ட்ராவல் 6000 டன்னை வந்து எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணக்கூடியது. 6000 டன்ஸ், நாட் 6 டன்ஸ் கிடையாது, 6000 டன்ஸை வந்து கேரிங் கேப்பபிலிட்டி. நாட்டிக்கல் மைல்ஸ் ஸ்பீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12லேருந்து 15 knots, தட் இஸ் 22லேருந்து 28 km/h.
ட்ராவல் பண்ணக்கூடியது, ஸ்பீட். சரியா? அப்புறம் இதில் நான் இன்றைக்கி இந்த ஆர்டிக்கிள் திருப்பி எடுத்ததுக்கான ரீசன், வி அனௌன்ஸ்ட் அவர் கண்ட்ரி அஸ் அ நியூக்ளியர் ட்ரையட் கண்ட்ரி வென் 2018 இது லான்ச் பண்ணப்பட்டப்போ. வாட் இஸ் நியூக்ளியர் ட்ரையட்? ட்ரையட் அப்படின்னா ஏர், லேண்ட் அண்ட் வாட்டர், இந்த 3 இடத்துல இருந்தும் நம்ம நியூக்ளியர் மிசைல்ஸை வந்து லான்ச் பண்ணுற கேப்பபிலிட்டி நமக்கு வந்துருச்சு. அவர் ஸ்டோரி ஃபார் நியூக்ளியர் வெப்பன்ஸ், தட் இஸ் 1974 we started the first test, Pokhran 1, that is ஸ்மைலிங் புத்தா, ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தான்னு பேர். அதில் வந்து நம்ம டெஸ்ட் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் 1998 செகண்ட் ஏபிஜே தலைமையில், அப்துல் கலாம் தலைமையில் நடத்தப்பட்டது, தட் இஸ் ஆப்ரேஷன் சக்தி. அதில் நம்ம நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஸ்டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ 1998 வி அனௌன்ஸ்ட் அவர் கண்ட்ரி அஸ் அ நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஸ்டேட். அப்புறம் வி அனௌன்ஸ் அ நியூக்ளியர் டாக்ட்ரின் ஆல்சோ. நியூக்ளியர் டாக்ட்ரின் இதெல்லாமே மெயின்ஸ் எக்ஸாம் பாயிண்டில் இம்பார்ட்டன்ட். நியூக்ளியர் டாக்ட்ரின், நம்ம நியூக்ளியர் வெப்பன்ஸை எப்போ பயன்படுத்தும் அப்படின்றது சொல்லியிருக்கோம். தட் இஸ் நோ ஃபஸ்ட் யூஸ் பாலிசி. எந்த காரணத்தை கொண்டு நம்ம ஒரு கண்ட்ரி அடிக்கிறதுக்காக பயன்படுத்த மாட்டோம். 1998 இட் வாஸ் அனௌன்ஸ். செகண்ட் வந்து மினிமம் credible deterrence, credibility deterrence. So what it means, minimum credible deterrence னா என்னது? இப்போ எதிரி நாடுகள்கிட்ட 10 மிசைல்ஸ் இருக்குது அப்படின்னா, நியூக்ளியர் மிசைல்ஸ் இருக்குது அப்படின்னா, we also need to have. இப்போ சைனா கிட்ட 15 இருக்குது அப்படின்னா நம்ம வச்சுருக்கணும். இல்லைன்னா they can bargain us. அவங்க பலம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து நம்மளை மிரட்டுவாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு பயப்பட வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக we are having credible deterrence. சரியா? அதுக்கு பிறகு தேர்டு வந்துட்டு யாராவது அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா we will give retaliation. இப்போ பாகிஸ்தான் நம்மளை நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சு அட்டாக் பண்ணால் நோ ஃபஸ்ட் யூஸ் பாலிசி, நம்ம ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண மாட்டோம் எந்த காரணத்தோடு ஒரு கண்ட்ரி. ஆனால் அவங்க அடித்தாச்சு அப்படின்னா we will give retaliation. ஸோ திஸ் இஸ் அவர் த நியூக்ளியர் டாக்ட்ரின். ஸோ இதுக்கு பிறகு தான் நம்ம மேலே இந்த சாங்ஷன்ஸ் எல்லாமே விலக்கப்பட்டுச்சு 1998 பிறகு. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கிள். அண்ட் சேலஞ்சஸ் இன் தி சி பேட்ரோலிங்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட சி லெவல் வந்து ரொம்ப அதிகம், 7500 கிலோமீட்டர்ஸ் கோஸ்டல் லைனு நமக்கு இருக்கக்கூடிய கோஸ்டல். ஸோ யூஎஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட கோஸ்டல் லைன் இஸ் வெரி ஹை. அது மாதிரி சைனா, அவங்க எல்லாம் 12 சப்மரைன்ஸ் வச்சுருக்காங்க, நம்ம இன்னும் இப்போ தான் 2 வச்சுருக்கோம், இண்டிஜினியஸ்லி மேட். அது மாதிரி சைனா இஸ் ஆல்சோ ஹேவிங் 12, யூஎஸ் வந்து 12 இல்லை 14, ஃபாஸ்ட் வந்து 45 வச்சுருக்காங்க, ஃபாஸ்ட் மூவிங் சப்மரைன்ஸ். சரியா? ஸோ வி நீட் டு பில்ட் அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லப்படுது. அது மாதிரி இன்அடிக்குவேட் நியூக்ளியர் டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லப்படுது, அதுவும் ஒரு ப்ராப்ளம். தட்ஸ் ஆல். The next article related to the reset program, retired sports person empowerment program. ரிட்டையர்டாக இருக்கக்கூடிய, that is 20-30 ஏஜுக்கு மேலே அத்லெட்ஸாக இருந்து அவங்கள விளையாட முடியாது, அப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்கும். அதுக்கு பிறகு அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி ஏதாவது ஒரு விதத்தில் அவங்கள வந்து எம்ப்ளாயபிலி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு. ஸோ 20 50 இயர்ஸில் இருக்கக்கூடிய அத்லெட்ஸ் ஒரு ரிட்டையர்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், அத்லெட்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா கேட்டகரியில் இருக்கிறவங்களும் ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கான இந்த ப்ரோக்ராம். இட்ஸ் அ ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் தோஸ் பீப்புள். இப்போ ஹாக்கியில் ஒரு ஆள் விளையாடினா அவங்கள ஹாக்கி கோச்சாக கொண்டு வர்றதுக்கு அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கறது, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ அது நெய்ம் மட்டும் போதும் உங்களுக்கு. இந்த நெக்ஸ்ட் இஸ் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட் நவரத்னா ஸ்டேட்டஸ். அந்த கீழே இருக்கக்கூடிய டேப்லரை காமிச்சிக்கும். ஸோ நவரத்னா ஸ்டேட்டஸ் அப்படின்ற கொடுக்கப்பட்டது. ஸோ வி ஹேவிங் 3 கேட்டகரி ஸ்டேட்டஸ். இட்ஸ் அ கேட்டகரி கொடுக்குறது. சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ், பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே இருக்குது. ஸோ அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, எந்தெந்த கம்பெனிஸ் வந்து லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ் அப்படின்றப்போ they will be given more autonomy. For example, Neyveli NLC, Bharat Heavy Electrical Limited, so Airport Authority of India, இதெல்லாமே வந்து நவரத்னா ஸ்டேட்டஸ், மகாரத்னா ஸ்டேட்டஸ் were given. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, மகாரத்னா ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னா, மகாரத்னா ஸ்டேட்டஸ் வாங்கணும் அப்படின்னா there are 3 conditions needs to be satisfied. That is நவரத்னா ஸ்டேட்டஸ் அந்த கம்பெனிக்கு இருக்கணும், ஆல்ரெடி அவங்க நவரத்னா ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கணும். ரெண்டாவது
25,000 crore turnover இருக்கணும் மினிமம் இயர்லி. 25,000 crore turnover. நெட் ஒர்த் அவங்களோட அசட் வேல்யூ 3 இயர்ஸில் 15,000 crore இருக்கணும் மினிமம். ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் அவங்களுக்கு 5,000 ஆவரேஜாக அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கணும். அப்படிப்பட்ட கம்பெனிஸுக்கு மட்டும் மகாரத்னா ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. நவரத்னா ஸ்டேட்டஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ நவரத்னா ஸ்டேட்டஸ் தான் இந்த கம்பெனிஸுக்கு கொடுத்துருக்காங்க. நவரத்னா ஸ்டேட்டஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, மினிரத்னா ஸ்டேட்டஸ் இருக்கணும். இதுக்கு மகாரத்னாவுக்கு நவரத்னா ஸ்டேட்டஸ் இருக்கணும்னு சொன்னாங்க. மினிரத்னா 1ல் குட் குவாலிட்டி எக்ஸலண்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி, எந்த ஒரு லோன் டிஃபால்ட் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ப்ராஃபிட் லாஸ் மேக்கிங் கம்பெனிஸாக இருக்கணும், நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸ், நல்ல குட்ஸ் எக்ஸலண்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கணும் மினிரத்னா 1 கேட்டகரியில். சரியா? அப்படிப்பட்ட கம்பெனிஸ் அப்படி தான் இப்போது சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிட்டெடு கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிட்டெடு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ரயில்வேஸ் ஏரியாஸில் டெலிகம்யூனிகேஷனை வந்து மேம்படுத்துறதுக்காக பிஎஸ்என்எல் மாதிரி ஒரு கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ அதுக்கும் வந்து நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ மினிரத்னா ஸ்டேட்டஸ் யூ கேன் ஸ்டடி. ஸோ நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது 2010ல். மகாரத்னா ஸ்டேட்டஸ் 2010. நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து 1997. மினிரத்னா ஸ்டேட்டஸும் 1997ல் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ப்ராஜெக்ட் நமான். ஸோ இது வந்து ரிட்டையர்ட் ஆர்மி அஃபிஷியல்ஸ், ஆர்மி மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க, பர்சனல்ஸ் ரிட்டையர்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான பென்ஷன்ஸ், இப்போது சில வேளை மிலிட்ரியில் ஒர்க் பண்ணவங்க இறந்து போயிருப்பாங்க, அவங்களுக்கு ஒய்ஃப், அவங்களோட வீட்டில் இருக்கவங்களுக்கு அதுக்கான பென்ஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஆன்லைனில் கொடுக்கறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட பிளாட்ஃபார்ம் தான் ஸ்பார்க்ஸ் அப்படின்னு பேர். டிஸ்பிளே சிஸ்டம் ஃபார் பென்ஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். சிஸ்டம் ஃபார் பென்ஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரக்ஷக் அப்படின்னு பேர். ஸோ ஸ்பார்க்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஆன்லைனில் அவங்க பென்ஷன்ஸ், இது யாரெல்லாம் ஆக்சசிபிள் இல்லையோ இதுக்கு வந்து காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க இந்தியா ஃபுல்லாக. அதுக்கான ஸ்கீம் தான் நமான் அப்படின்றது. சரியா? பென்ஷன் ரிலேட்டட், ஆக்சசிபிள் டு தி ரிட்டையர்ட் பீப்புள். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி பசிபிக் ஐலண்ட் ஃபோரம். பசிபிக் ஐலண்ட் ஃபோரம் அப்படின்னு பேர். இட்ஸ் அ ஃபோரம் கிரியேட்டட் பை 18 countries. இது வந்து இதோட மீட்டிங் வந்து இப்போ தொங்கா அப்படின்ற பசிபிக்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஐலண்ட் தொங்கா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொங்கான்னு பேர். ஸோ ஃபிஜி, தொங்கா, ஆஸ்திரேலியா, ஸோ ஓஷியானியா ஏரியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் 18 countries சேர்ந்து உருவாக்கப்பட்டு தான் பசிபிக் ஐலண்ட் ஃபோரம். சின்ன சின்ன ஐலண்ட் குரூப்பிங்ஸ். அதில் வந்து 1971 இட் வாஸ் கிரியேட்டட். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பப்புவா நியூகினியா, ஃபிஜி, டொங்கா, அப்புறம் கூக் ஐலண்ட்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த பசிபிக் ஐலண்ட் ஃபோரம் அப்படின்னு பேர். இவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னா எக்கனாமிக் க்ரோத், இவங்களோட கோஆப்ரேஷன், இவங்க வளர்ச்சி, அது மாதிரி பொலிட்டிக்கல் அண்ட் கவர்னன்ஸ், கரப்ஷன்லெஸ் கவர்மெண்ட், அப்புறம் செக்யூரிட்டி, இவங்களுக்கு டெரரிஸ்ட் அட்டாக்ஸ், ஸ்மக்லிங், இந்த மாதிரியான செக்யூரிட்டி த்ரெட்னிங் இருக்கும். ஸோ அதை வந்து போக்குறதுக்கான ப்ராசஸ். ஸோ அதான் இந்த பசிபிக் ஐலண்ட் ஃபோரத்தோட மெயின் இம்பார்ட்டன்ஸ். சரியா? த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் சமுத்திர பேட்ரோல் பொல்யூஷன் பேட்ரோல் ஷிப். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பொல்யூஷன் பேட்ரோல் ஷிப் வந்து நம்ம கிரியேட் பண்ண இண்டிஜினியஸ்லி, எப்படி அரிஹந்த் கிரியேட் பண்ணப்படும். இட்ஸ் அ சப்மரைன். இது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படின்னா இப்போது கப்பல்கள் போகும்போது ஆயில் ஸ்பில்ஸ், டேங்கர் ஒன்று வெடிச்சிருச்சுன்னு வைங்க, கப்பல் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அங்கே ஆயில் ஸ்பில்ஸ் அதிகமாகும். ஸோ இந்த பொல்யூஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த சமுத்ரா அப்படின்ற பேர், பெட்ரோல் சமுத்திர பிரதாப் அப்படின்ற இதோட நெய்ம், பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல். ஸோ நெய்ம் மட்டும் போதும், இதில் மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் வேணும். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். இனி செப்டம்பர் 1 நாளைக்கு we will do it. Now we will move on to the MCQs. Do it fast. So question number 1, which of the following is not correct regarding methane? Options are A, it is an invisible but strong greenhouse gases. Option B, it is a third largest contributor to global warming after carbon dioxide and nitrous oxide. C option, it is around 80 times more potent than
carbon dioxide in warming the atmosphere over 20-year period. D option, it contributes to formation of ground level ozone. Question number 2, with reference to the National Space Day, which of the following statements are correct? Statement number 1, the day is observed to remember the contribution of Dr. Vikram Sarabhai. Statement number 2, the theme of National Space Day 2024 is Indigenous Technologies for Vikshit Bharat. Select the correct answer using the code given below. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 3, consider the following statements regarding Vigyan Dhara scheme approved by Union Government. Vigyan Dhara, statement number 1, is a unified central sector scheme under the Department of Department of Science and Technology, comprising 3 major components. Statement number 2, the scheme includes intervention aimed at achieving gender parity in science, technology and innovation. Statement number 3, R&D component of Vigyan Dhara aligns with Anushadan National Research Foundation and follows global standard. Which of the statements given above are correct? Options are A 1 and 2 only, B 2 and 3 only, C 1 and 3 only. Next, question number 4. J.S. Verma committee recently seen in news is related to which of the following? Options are A, economic capital framework, rat hole mining. Option C, prevention of corruption. Fourth option, criminal laws. Question number 5, which of the following is a key feature of India's first reusable hybrid rocket, Rumi 1? Statement number 1, only scheduled operators can provide sea airplane services. Statement number 2, pilots with a commercial pilot license CPL will be qualified as a seaplane rated pilots. Statement number 3, seaplane operation fall under the UDAN scheme. So how many of the above statements are correct? Options are A only 1, B only 2, C all the 3, D none of the above. Now we will see the answers for the previous. So question number 1 answer is C. Question number 2 answer is C. Question number 3 answer is A. Question number 4 answer is C. Question number 5 answer is B. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.